ஒருத்தர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக மட்டுமே ட்ரெயின்ல 10 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கு. இதுக்கு வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் தான் நல்லா இருக்குமே நினைச்சா ஒருத்தரால உருவாக்கப்பட்டதுதான் ஜூம்னு சொன்னா நம்புவீங்களா? கிரேசியா இருக்குல்ல? ஆமாங்க, இது கம்பெனிகளின் கதை. 1990ல எரிக் யுவான் என்ற சைனாவை சேர்ந்த ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ட் பண்ற மாதிரியான விர்ச்சுவல் மீட்டர் இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறாரு. இதுல நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றது அவரோட கனவா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க மாதிரியான இன்டர்நெட் எரா 90sல கிடையாது. அதனால இந்த கனவை நிஜமாக்குறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக யுஎஸ் போக விருப்பப்படுறாரு. ஆனா இவரோட விசா ரிஜெக்ட் செய்யப்படுது. ஒரு தடவை 2 தடவை இல்ல 8 முறை இவரோட விசா ரிஜெக்ட் செய்யப்படுது. அதுக்கப்புறமும் ட்ரை பண்ணி வெப்எக்ஸ்ன்ற கம்பெனில செலக்ட் ஆகுறாரு. அதுல வைஸ் பிரசிடென்ட் அளவுக்கு க்ரோவும் ஆகுறாரு. சிஸ்கோ இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பெனில இருந்து வெளியே வராரு. அவரோட கனவை நிஜமாக்கணுங்கிறதுக்காக 2011ல இவரோட கனவு நிஜமாகுது. ஜூம் தொடங்கப்படுது. இன்னைக்கு இவரோட கனவானது 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறி இருக்கு. இஃப் யூ ஹேவ் an idea, go for it. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் இருப்பீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.